ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் பேக் டு திஸ் ஹாப்பி மம்மி. இன்றைக்கி வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறது நம்ம கார்த்திகை தீபத்தன்னைக்கு செய்யக்கூடிய அப்பம். இந்த ஸ்வீட் ரெசிபி வந்து ஒரு கார்த்திகை தீபத்தன்னைக்கும் வந்துட்டு நம்ம செய்கிறது ரொம்பவுமே விசேஷமான ஒன்று. ஸோ இது ரொம்ப ஈஸியான ஒன்று அண்டு டேஸ்டியும் கூட. ஸோ இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. நம்ம வந்து சாமிக்கு நெய்வேத்தியமாக வைக்க போகிற எந்த ஒரு பதார்த்தம் பண்ணுறதா இருந்தாலும் பச்சரிசியில் தான் பண்ணுவோம் இல்லைங்களா. அதுக்காக இந்த அப்பத்துக்கும் நம்ம வந்து பச்சரிசி மாவு எடுத்துக்கிறோம். ஸோ ஒரு கப்புக்கு பச்சரிசி மாவுங்க. ஸோ நீங்கள் எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் 3/4 கப்புக்கு வெல்லம் எடுத்துக்கோங்க. வெல்லம் துருவின வெல்லமாக இருந்தாலும் சரி, இல்லை மண்டை வெல்லமாக இருக்குது அப்படின்னிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஓரளவுக்கு கொஞ்சம் பொடியாக நீங்கள் வந்து அதை வந்து ஒடிச்சு எடுத்துக்கோங்க. அண்டு 3/4 ஸ்பூனுக்கு ஏலக்காய் தூள் எடுத்துக்கலாங்க. அண்டு நான் வந்து 3/4 டம்ளர் வெல்லம் எடுத்தேன் இல்லைங்களா, அதை விட கொஞ்சம் கம்மியாக நான் வந்து இந்த வெல்லத்தில் வந்து தண்ணி சேர்த்திக்கிறேன். ஸோ இப்போ வந்து அந்த வெல்லம் வந்து கரையிற மாதிரி நம்ம வந்து ஒரு 5 மினிட்ஸ் நம்ம மிக்ஸ் பண்ணினோம் அப்படின்னா போதும். வெல்லம் வந்து ஒடிச்சு போட்டிருக்கிறதுனால தானே வந்து கரைஞ்சிடும். இந்த அப்பமில் வந்துட்டு எவ்வளோக்கு எவ்வளோ ருசியாக இருக்கோ அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இதில் வந்துட்டு அந்த பழம் தான் இதோட அந்த ஃப்ளேவர் டேஸ்ட்டெல்லாம் கொடுக்கக்கூடியது. ஸோ நீங்கள் வந்துட்டு பச்சை வாழைப்பழம் சேர்க்கலாம், மஞ்சள் வாழைப்பழம், பூம்பழம், அந்த மாதிரி எது வேணாலும் சேர்க்கலாம். நான் இன்றைக்கி செவ்வாழை சேர்த்துக்கிறேங்க. இது ரொம்ப பழுத்தது இருந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த பழுத்தது இருக்கிறதுனால நான் செவ்வாழை சேர்த்துக்கிறேன். இப்போது நம்ம முன்னாடியே எடுத்து வச்சுருக்க அந்த 1 டம்ளருக்கு பச்சரிசி மாவையும் இதோடு சேர்த்திக்கலாங்க. இது கூட 2 ஸ்பூனுக்கு தேங்காய் துருவல் சேர்த்திக்கலாங்க. இப்போ இந்த பழம், மாவு, வெல்லம் எல்லாமுமே வந்து நல்லா கலந்து வர மாதிரி நம்ம கைவிட்டு நல்லா பிணைஞ்சிடலாம். அப்பம் மாவு ரெடி ஆயிடுச்சுங்க. இதோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்மளுடைய தோசை பேட்டர் எவ்வளோ நல்லா வந்துட்டு எடுத்து ஊற்றும் போது நல்லா விழுமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து நல்லா கரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம வந்துட்டு இதை வந்து எண்ணெயிலையும் கூட ஊற்றி எடுக்கலாம். பட் ஒரு ஹெல்த்தியான வெர்ஷன் அப்படின்னா வந்துட்டு பனியாரக்கல்லாம் நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம். நெய் ஊற்றி எடுத்தோம்னா இன்னும் நல்லாயிருக்கும். அட் த சேம் டைம் நம்மளுக்கு வந்துட்டு தேங்காய் எண்ணெயிலையும் இது வந்து நல்லா ருசியாக இருக்குங்க. கார்த்திகை தீபத்தன்னைக்கு நெல் பொரியுருண்டை, அவல் இதெல்லாத்தோட அப்பமும் சேர்ந்து வச்சு கும்பிட்றது ரொம்பவுமே விசேஷம். நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.